ஹே டக்கேலா, என்ன ட்ரைனிங்கா? டேய் உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். டக்கேலா, ஏண்டா உனக்கு ஒரு கட்டுப்பாடுங்கிறதே கிடையாதா? இப்படி அடிப்பேன் என்ன? அட பக்கேலா, மறந்துட்டியா? நான் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதும் எனக்கு என்ன கிடைக்கும்னு தெரியும்ல. நல்லாவே தெரியும். அதுக்கு இவ்வளவா சீன் போடுவாங்க? கோலாவும் சிப்ஸும் கிடைக்குன்னு சொன்னா நான் என்ன வேணாலும் பண்ண தயாரு. ஹே டக்கேலா, என்னோட நண்பா, நீ மறந்துட்டியா என்ன? இந்த நண்பன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல பெரிய வீரன். இந்த வித்தக்காரங்கிட்ட கத்துக்கிறியா? ஓ, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அது முதல்ல என்கிட்ட கூட நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இது ஒரு கலை. பொறுமையா தான் பண்ணணும். இதுதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலை. இத ரொம்ப அழகா பண்ணணும். இப்ப பாரு நண்பா, மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கான எந்த ஒரு தோற்றமும் உனக்கு இல்ல. இது எனக்கு சரியா வரல. இப்ப வரும் பாரு. டக்கேலா பக்கேலா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் பாஸ். சரி, அதை விடுங்க. என்னோட பாக்ஸிங் பேக்குக்கு என்ன ஆச்சுன்னா, நான் அடிச்சு மொத்தமா சதுரடிச்சு இப்ப எனக்கு ட்ரைனிங் பண்ண எதுவும் இல்ல. அப்படியா பாஸ்? இருங்க பாஸ், நாங்க போயிட்டு வந்துடுறோம். உதவினா உடனே ஓடி போய் செய்றீங்களேடா. நம்ம பாஸுக்கு நாம உதவி பண்ணியே ஆகணும். அட, யார் நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லைட் கேமரா ஆக்ஷன். அட, உங்க கண்ணுக்கு நாங்க ரெண்டு பேரும் நல்லா தெரியுறோமா? அட என்னடா, உங்க ரெண்டு பேரும் என் கண்ணுக்கு தெரியல என்ன? லைட் கேமரா ஆக்ஷன். நானே ஒரு படம் எடுத்து ஹீரோவால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லைட் கேமரா ஆக்ஷன். ஏய் டக்கேலா, டைரக்டருக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சோகத்துல தான் இப்படி பேசுறாரு போல. அவரை நாம காப்பாத்திடலாம். என்ன சொல்ற? உங்களுக்கு என்ன கவலைன்னு சொல்லுங்க, அந்த கவலையை நாங்க தீர்த்து வைக்கிறோம். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. லைட் கேமரா ஆக்ஷன். நாங்க பூத உலகத்தை சேர்ந்தவங்க. மனிதர்களுக்கு உதவி தேவைன்னா நாங்க செய்வோம். நீங்க எங்களை ஒரு நல்ல நண்பனா நினைச்சுக்கோங்க. உங்களோட கவலைகளை நாங்க விரட்டி அடிப்போம். எனக்கு பயமா இருக்கு. இது யாரு? லைட் கேமரா ஆக்ஷன். இவர் தான் எங்களுடைய பாஸ், பூதம் பாஸ். நீங்க என்ன பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்க என்ன ஒரு நண்பனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் போக்கிடுவேன். உங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி உங்களை நாங்க சந்தோஷமா வாழ வைப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை சரி செய்வோம். நான் தான் இந்த படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர் ஆகாஷ் சோப்ரா. லைட் கேமரா ஆக்ஷன். என்னுடைய படத்துல ஃபேமஸ் ஆக்ஷன் ஹீரோ பல்வந்த் சிங்கை புக் பண்ணியிருந்தேன். அவரை ஹீரோவா புக் பண்ணி இந்த படத்துல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். எனக்கு கதையை பத்திலாம் எந்த ஒரு கவலையும் இல்ல. எனக்கு ஃபுல் பேமெண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியா இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும் என்னோட பலம் என்னென்ன, புகழ் என்னென்ன. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் உங்களுக்கு மொத்த பேமெண்ட்டே கொடுத்துறேன். லைட் கேமரா ஆக்ஷன். அவர் கேட்ட மாதிரி மொத்த பேமெண்ட் அன்னைக்கே கொடுத்துட்டேன். ஆனா ஷூட்டிங் தொடங்கும் போது ஆகாஷ் ஜி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ ஃபேமஸான ஆள். ஆனா பல்வன் சார், நீங்க எனக்கு டேட் கொடுத்துருக்கீங்க. இப்ப நீங்க திடீர்னு வெளிநாட்டுக்கு பயணம் போனா எப்படி? எனக்கு நஷ்டம் ஆயிடுமே. லைட் கேமரா ஆக்ஷன். நான் எப்ப ஊர்ல இருக்கணும் அப்பவே உங்க ஷூட்டிங்க வச்சுக்கோங்க. புரியுதா? புரியலன்னா வேணா திருப்பி சொல்லவா? என்னோட பலம் என்ன, புகழ் என்னன்னு தெரியும்ல. அப்புறம் பார்க்கலாம். அவர் வேற ஏதோ ப்ராஜெக்ட்ல இருக்காரு. அவர் என் ப்ராஜெக்டை கொஞ்சம் கூட மதிக்கல. பெரிய அளவில் இந்த படத்தை எடுக்கணும்னு கனவு வச்சிருக்கேன். ஆனா நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. லைட் கேமரா ஆக்ஷன். நாம் ஏன்டா படம் எடுத்தோம், இவரை ஹீரோவா போட்டோம்னு வருத்தமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அவர்தானா? இங்க பாருங்க, நீங்க இனிமே கவலையப்பட வேண்டாம். எங்க பாஸ்க்கு பஞ்சிங் பேக் தேவைப்படுது. இனிமே அந்த ஹீரோ தான் எங்களோட பஞ்சிங் பேக். இதுக்கு மேல நாம எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? டம் டம் டம். உடனே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடுவோம்.
சார் பெரிய ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க. உங்களை வச்சு பெரிய ஆக்ஷன் மூவி மெகா பட்ஜெட்ல பண்ணலாம்னு வந்திருக்காங்க. என்னது ஆக்ஷன் பிலிமா? அதுவும் மெகா பட்ஜெட்டா? என் பலம் என்னங்கறத வெளியே கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க சார், நீங்க 2 பேரும் சரியான ஒரு இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கீங்க. நீங்க முதல்ல என்னோட சம்பளத்தை கொடுத்துருவீங்கன்னு நான் நம்புறேன். அத பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய மொத்த பேமெண்ட் இப்பயே கொடுத்துடுறோம். சிங் சிங். மீன வசமா வலையில மாட்டிக்கிச்சு. என்ன சொல்றீங்க நீங்க? இதுதான் எங்க படத்தோட டைட்டில் வைக்கலாம்னு இருக்கோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஹீரோயின் பேர் மீன், அதை தான் சொல்ல வந்தாரு. இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். சிங் சிங். கங்க்ராச்சுலேஷன் சார். இவரை நீங்க பாத்தீங்களா? இவர் தான் நம்ம மூவியோட வில்லன் போத்லே. அட என்னப்பா இது? என்னதான் நடக்குதுங்க? இன்னும் டைரக்டர் ஆக்ஷனே சொல்லி அதுக்குள்ள என்ன பண்றீங்க? மரியாதை இல்லாம பேசினா எனக்கு பிடிக்காது. மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்கிக்கணும். புரியுதா? மேக்கப் போடுறோம் சார். இப்ப நாம முக்கியமான ஒரு ஷாட் எடுக்க போறோம். எல்லாருக்கும் நாம க்ளோஸ் அப் வைக்கவும் போறோம். இந்த நேரத்துல முக்கியமா உங்களோட ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். என்ன ஓகே தானே? அவர் உங்களை அடிப்பாரு, நீங்க வாங்கிக்கணும். ஆனா இதுல ஹீரோ நான் தானே. அதனால என்ன இருக்கு? ஹீரோவை இந்த சீன்ல வில்லன் தூக்கி போட்டு மிதிக்கணும். அதுதான் கதை. எங்க கிட்ட நீ நிறைய பணம் வாங்கியிருக்க, அதுக்கு நீ கரெக்டா நடிச்சு கொடுக்கணும். மிஸ் ஆனா என்ன ஆகும்னு தெரியும்ல? அக்ரிமெண்ட் படி நீ எதிர்த்து பேசக்கூடாது. ஆக்ஷன். என்னோட பலம் என்னங்கிறது இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பெருமை பேசாத. இங்க வெறும் அடி உத மிதி மட்டும் தான். என்னதான் நடக்குதுங்க? என்னால வலி தாங்க முடியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் தான் இதுல ஹீரோ. என்னோட பலத்தை பத்தி இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். நோ நோ, இப்போ இங்க பலசாலி நான் ஒருத்த மட்டும் தான். இப்போ நீ ஒரு காமெடி பீஸா மாறிட்ட. உன்னோட எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் இங்க ஓட்டாத. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. இவரு ஹீரோவா? இப்போ ஹீரோவாயிட்டாரு. நீங்க அப்படி என்ன படம் தாண்டா என்ன வச்சு எடுக்கிறீங்க? இங்க என்னதாண்டா நடக்குது? நான் தானே இந்த படத்தோட ஹீரோ. என்னோட பலம் என்னங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனா இப்ப மீடியாக்காரங்களும் மக்களும் என்ன ஜீரோன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டாங்கடா. மார்க்கெட் இப்ப மொத்தமா குறைஞ்சு போயிருக்கும். இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இவர் தான் என்னுடைய நண்பன் பக்கேலா. அப்புறம் இது என்னோட நண்பன் டக்கேலா. இவர் தான் எங்களுடைய பாஸ். பூதம் பாஸ். உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஆகாஷ் சோப்ராவோட படத்துல நடிக்கிறேன்னு மொத்த பணத்தை கை நீட்டி வாங்கினீல. ஆனா நீ நடிக்காம அவரை மொத்தமா ஏமாத்திட்டு இருக்க. அதனால உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்க தான் நாங்க எல்லாரும் இங்க கிளம்பி வந்திருக்கோம். இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் செஞ்சது எல்லாமே தப்புதான். பிரபலமா இருக்கிறத நினைச்சு நான் ப்ராப்ளம் பண்ணிட்டேன். நான் உங்க எல்லார்கிட்டயும் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க பூத் பாஸ். தெரிஞ்ச எல்லா தப்பையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பணத்தை வாங்கிட்டு பொறுப்பு இல்லாம நடிச்சு தர மாட்டேன்னு சொன்னது உன் தப்பு. அதனால நீ பேசாத. ஆகாஷ் ஜி, இங்க பாருங்க, நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப சீக்கிரமாவே உங்க படத்தை நிச்சயமா நான் முடிச்சு கொடுத்துடுறேன். சரிதானே? நான் இத கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன். இவ்வளவு நான் பணத்தை கூட திரும்பி தரேன். அப்புறம் உங்களோட இந்த படத்தை கண்டிப்பா நான் சூப்பர் ஹிட்டா நிச்சயமா மாத்தி கொடுக்குறேன்.
ஆனா ஒண்ணு உங்களுக்கே நல்லா தெரியும், என்னோட பலத்தை பத்தியும் என்னோட புகழ பத்தியும். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. இனிமே மாத்தி பேசக்கூடாது. இப்ப பேசினது கடைசி வரைக்கும் இருக்கணும், மாறினா ஒரே குத்துதான். என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்ச உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்? லைட் கேமரா ஆக்ஷன். அப்படின்னா உங்க படத்துக்கான டிக்கெட்ஸ் எங்க கிட்ட கொடுத்துருங்க. விஐபி சீட்டு 3. 3 சீட் எங்களுக்கு ப்ளீஸ். பாப்கார்னோட கோலாவும் வேணும். எங்களுக்கு இதை கண்டிப்பா வாங்கி தருவீங்கல்ல? டன் சார் டன். லைட் கேமரா ஆக்ஷன். அப்ப பக்கேலா, இன்னைக்கு நாம எங்க தங்க போறோம்னு சொல்லு. பாஸ், அது ஒரு செம இடம். அது ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்ற அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாவும் இருக்கும். நமக்கு ஏத்த மாதிரி செம்ம மாசா இருக்கும். அந்த செட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 ஃப்ளோர் இருக்கு. நாம இன்னைக்கு அங்க போயிட்டு ஜம்முன்னு ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும் பாஸ். வாவ், இதுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? வாங்க நாம போகலாம்.